உண்மையாகவே எனக்கு தற்போது இலங்கையில் நடக்கின்ற ஒரு சிலருடைய கருத்துக்களை பார்த்து சற்று அச்சமாக இருக்கின்றது, பயமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு 2019 ஏப்ரல் 21 போல ஒரு கருப்பு சம்பவம், ஒரு மிளச்சித்தனமான சம்பவம் இலங்கையில் இடம்பெற போகின்றதோ என்ற ஒரு பயம் எனக்குள்ளே எழுந்திருக்கின்றது. அதற்கு காரணம் அதை சொன்ன உதயகம்மன் பிள்ளை. உதயகம்மன் பிள்ளை நேற்று ஒரு விடயத்தினை சொல்லியிருக்கின்றார். இது நேற்றல்ல, இதற்கு முன்பதாகவும் ஒரு இடத்திலே சொன்னார். அதை நாங்கள் நியூஸ் இன்சைட்டிலும் விவரமாக பார்த்து விளக்கப்படுத்தியிருந்தோம். இருப்பினும் நேற்று இரண்டாவது தடவையாக இதே விடயத்தை, ஒரே விடயத்தை சற்று அழுத்தமாக குறிப்பிட்டிருப்பதை நிச்சயமாக நாங்கள் சற்று அவதானத்தை செலுத்தியே ஆக வேண்டும். ஏனென்றால் அண்மையில்தான் மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஒரு விடயத்தை இப்படி சொல்கின்றார்: ஆட்சி அதிகாரத்தை, பலத்தை பிடிப்பதற்கு எம்மிடம் ஒரு சிறந்த திட்டம் இருக்கின்றது, மிக விரைவில் ஒரு மாற்றம் வரும் என்று அந்த நக்கல் சிரிப்புடன் சொன்ன அந்த விடயம் இருக்கின்றதே, அது யாரும் இலகுவில் கடந்து சென்று விட முடியாது. அதுதான் அங்குதான் இருக்கின்றது சூழ்ச்சி, அதன் பின்னணியில் தான் இருக்கின்றது அனைத்து மர்மங்களும். அதை தேட வேண்டும். பெரிய தலையே அப்படி சொல்லும் போது அதன் கோலபாளையாக்களான உதயகம்மன் பிள்ளை போன்றவர்கள் மீண்டும் மீண்டும் ஒரே விடயத்தை அழுத்தமாக சொல்வது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. என்ன சொல்கிறார் உதயகம்மன் பிள்ளை? நேற்று ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்று 7 வருடங்கள் நிறைவு. இந்த 7 வருட நிறைவு தினமான நேற்றைய தினம் உதயகம்மன் பிள்ளை 2 தேரர்களையும் அவருடைய கோலபாளையாக்கள் ஒரு 3 அருகில் வைத்துக்கொண்டு ஊடகங்களுக்கு சொல்கிறார் இப்படி: சஹாரான் அஷிமால் 13 முகாம்களில் பயிற்றுவிக்கப்பட்ட தற்கொலை குண்டு தாரிகளாக மாறியிருக்கின்ற 300 பேர் இன்னமும் இலங்கையில் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த 300 பேரால் இலங்கையில் மீண்டும் ஒரு மிளச்சித்தனமான பயங்கரவாத தாக்குதல் இடம்பெறப் போகின்றது. இதை இலகுவில் எடுக்க வேண்டாம். இதை இலங்கையின் புலனாய்வு பிரிவு அவதானத்தை செலுத்துங்கள், இதை பாருங்கள் என்று உதயகம்மன் பிள்ளை சொல்கிறார். உதயகம்மன் பிளவினுடைய கதைகளை பெரிதாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தான். ஒரு முட்டாள்தான் அது என்று சோசியல் மீடியாவிலே பலர் சொல்கிறார்கள். அது உண்மைத்தான். சோசியல் மீடியாவில் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.